அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் சமுதாய முன்னேற்றத்திற்கான அடிப்படையான காரியங்களை நம்முடைய வாழ்வியலில் பின்பற்ற வேண்டும். அதில் சில விஷயங்களை பதிவு செய்தோம். சந்தேகமான எண்ணங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். சில எண்ணங்கள் பாவங்களாக இருக்கும். பிறருடைய குறைகளை துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். பிறரை பற்றி புறம் பேசிக் கொண்டு இருக்காதீர்கள். இப்படி செய்தால் தங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை மறைந்து நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் என்பதை இறைவன் திருமுறை குர்ஆனில் சொன்ன அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதே மாதிரி சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேற்றம் அடைந்தால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடையும். வெறுமனே சமுதாய முன்னேற்றம் அடைய முடியாது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முன்னேற்றம் அடையணும். அப்போதான் ஒரு சமுதாயமே முன்னேற்றம் அடைய முடியும். அதற்கு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். குறிப்பாக என்ன பின்பற்றணும் அப்படின்னா நேர மேலாண்மை. நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நிமிடங்களையும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதில் தான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் இருக்கிறது. நிறைய நேரங்கள் நம்முடைய சமுதாயத்தில் வீணடிக்கப்படுகிறது, பயனற்ற வகையில் இருக்கிறது. உலகத்துக்கே நேர மேலாண்மையை கற்றுக் கொடுத்ததுன்னா இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் தான். இஸ்லாம் தான் உலகத்துக்கு நேர மேலாண்மையை கற்றுக் கொடுத்தது. அதுதான் நம்ம தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்றான். இந்த சலாத்தை கானத்து அலல் மூமினீன கிதாபம் மௌகூத்தா. நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மூமின்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த தொழுகையை ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி அதை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பிறப்பித்து அந்த நேரத்தையும் நமக்கு வகுத்து கொடுக்கிறான். இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்துக்குள்ள நீங்க இந்த தொழுகையை முடிச்சாகணும், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்துக்குள்ள இந்த தொழுகையை முடிச்சாகணும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனாலதான் இப்போ நம்ம தொழுகை நேரம் குறிக்கணும். ஃபஜ்ர் தொழுகைன்னா 5:45, லுஹர் தொழுகை 1 மணிக்கு, அசர் தொழுகை 4:15, மஹ்ரிப் தொழுகை 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் சூரிய உதயம் அஸ்தமத்தை பொறுத்து. அதே மாதிரி இஷா தொழுகை 8:15. இந்த 5 நேர தொழுகையை ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த 5 நேர தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. நிறைவேற்றியே ஆகணும். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி 5 நேரம் தொழுகை ஆகணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரம் குறிக்கப்பட்டதாக வகுத்து கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த 5 நேரம் தொழுகை போக மிச்சம் இருக்கிற நேரத்துல தான் உலகியல் வாழ்வியலை பூரா நம்ம பார்க்கணும். அப்போ உலகத்துக்கு நேர மேலாண்மையை கற்றுக் கொடுத்ததுன்னா எது? இஸ்லாம். நீ எது எக்கெடுக்கட்டு போனாலும் சரி 5 நேரம் இந்த அமலை செஞ்சாகணும். அதற்குள் உன்னுடைய திட்டங்களை பூரா நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குள் உன் செயல்பாடுகளை எல்லாம் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம் கூட வீணா போகாது. ஒரு நாளைக்கு நீங்கள் டெஸ்ட்டுக்காக ஒரு 3 நாள் முடிவு செஞ்சுக்கோங்க. இந்த பள்ளிவாசலில் போர்டை பார்த்துக்கோங்க. 5 நேரம் இதுதான் டயம். 5 நேர தொழுகை நான் ஜமாத்தோடு அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நேர மேலாண்மையை வாழ்க்கையில் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் பின்பற்றுங்க. இந்த 3 நாள் பின்பற்றும் பொழுது சுறுசுறுப்பாக ஒரு சமுதாயம் இயங்க ஆரம்பிச்சிடும். எப்போ நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா 5 நேர தொழுகையை குறிக்கப்பட்ட நேரத்தில் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது சுறுசுறுப்பு மிக்கவர்களாக, உணர்வு மிக்கவர்களாக, ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காதவர்களாக
செயல்பட ஆரம்பித்து விடுவோம் என்பதை நம்மால் உணர முடியும். நம்ம நிறைய நேரங்களை வீணாக்குறது காரணம் என்னன்னா, குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கிறது தான். ஒரு மனிதனுக்கு பெரிய பழக்கம் எப்போ வரும்? ஒரு மனுஷன் உலகத்தில் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க, வைங்க, சொன்ன நேரத்துக்கு எல்லாரும் வந்துடணும்ப்பா இன்னொருத்தர் சொல்றாரு, பெரிய ஒரு வெள்ளைக்காரன். ஆமா, இப்போ நம்ம யாரை உதாரணம் காட்டுவோம்னா வெள்ளைக்காரனை காட்டுவோம். வெள்ளைக்காரன் யாரு? வெள்ளைக்காரன் ஒரு கிறிஸ்தவன். வெள்ளைக்காரன் ஒரு கிறிஸ்தவன். இப்போ முஸ்லீம்கள் நம்மளே பேசணும் என்ன செய்வான், பெரிய வெள்ளைக்காரன், மணி எடுத்தா கிளீனா வந்துடுவாரு அப்படின்னு சொல்றோம்ல, அது வெள்ளைக்காரன் தான். ஆனா அவன் தான் உலகத்துக்கு என்ன செஞ்சான்? நேர மேலாண்மையை பின்பற்றி கடைபிடித்து காமிச்சான். 8 மணி நேரம் தான் டியூட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தவன் யாருன்னா வெள்ளைக்காரன் தான். இன்னைக்கு ஆரியமில்ல வேலை பார்த்தவங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆரியமில் இருக்கிற மதுரையில அதில் வேலை பார்த்தவங்களை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு நிமிஷத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க, வீல் அடிக்க மாட்டாங்க. அப்படியா, சரி அடுத்த வேலை இருக்கு, அப்படியா, சரி அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான அடித்தளம். நம்ம அடித்தளத்தை விட்டுட்டு முன்னேறணும் நினைச்சு நீங்க விடிய விடிய பாடுபட்டாலும் சரி என்ன செய்ய முடியாது, நேரங்கள் வீணா போகுமே தவிர. அது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மரம் வெட்டி என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா, மரத்தை முதல் நாள் போய் நல்லா வெட்டியிருக்கான், சக்குன்னு ஒரு 50 மரத்தை வெட்டி தள்ளிட்டான். அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான், போய் வெட்டியிருக்கான் 30 மரத்தை தான் வெட்டியிருக்கான். அடுத்த நாள் போய் வெட்டியிருக்கான். அதோட வேகமாக தானே பார்க்கலாம், வேகம் குறையில வேலையில, ஆனா மரம் வெட்டுறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசி என்னடா அப்படி நம்ம வேலையில எந்த குறையும் இல்லை, நம்ம முதல்ல உழைக்கதான் செய்யணும், ஆனா மரம் வெட்டுறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படிங்கும் போதுதான் அப்போ ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, அதை மூளை கட்டவனை முதல் நாள் வெட்டும் போது கோடாரி கூறா இருந்துச்சு, அடுத்த நாள் வெட்டும் போது மலிவி இருக்கும்ல, நீ கூறு தூக்கினா தானே உன் வேகத்துக்கு ஈக்குவலா அந்த மரம் வெட்ட முடியும். கூறு தீட்டாமலே வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெட்டுறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், உன் வேகம் இருந்துகிட்டே இருக்கும், பயன் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, நேர மேலாண்மையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கும் போதுதான் எந்த நேரமும் வேஸ்ட் கிடையாதுங்க. நீங்க நம்மளை சாதாரண ஆளும் நம்ம நினைச்சுக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட்டுக்கு உள்ளவங்க தான். எல்லாருமே அப்பாயின்மெண்ட்டுக்கு உள்ளவங்க தான். அப்பாயின்மெண்ட் யாரு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ கொடுக்கணும், ஒரு எம்பி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை நம்ம 30ஆம் தேதி போய் அவரை போய் பார்க்கணும்னா நம்ம 25ஆம் தேதி அவர்கிட்ட சொல்லி வைக்கணும். ஏன்னா அவருக்கு ஷெட்யூல்டு நிறைய இருக்கும், ஏகப்பட்ட பிஸியா இருக்கும். புரோட்டோகால் அடிப்படையில் தான் அவர் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, 25ஆம் தேதியே அவருக்கு சொல்லி வச்சாலும் 30ஆம் தேதி சந்திக்க முடியும்னா, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது. காலையில் ஆனால் எந்திரிக்கணும், தொழுகணும், சாப்பிடணும், பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் வரணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், மதியான சாப்பாட்டுக்கு வரணும், கிடைக்கிற 1 மணி நேரத்தில் தூங்கணும், திரும்ப வேலை பார்க்கணும், திரும்ப வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரணும். இப்படி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒரு டைமிங் இருக்கு. யார்கிட்டையும் யாருக்கு இங்கே வேஸ்ட்லாம் கிடையாது. உங்களை நான் பயன்படுத்தணும், உங்கள்கிட்ட நான் சந்திக்கணும், பேசணும்னா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை நாம சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு நம்முடைய நேரங்களை யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறோம்ல. இங்கேதான் பலவீனப்படுறோம். நான் இன்றைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 2 நாளுக்கு முன்னதாக நீங்கள் எனக்கு சொல்லணும். அப்போதான் நான் அதற்கான நேரங்கள் ஒதுக்க முடியும். நான் வேலை பார்க்குற இடத்துல அனுமதி வாங்கணும், என்னுடைய நிறுவனத்தை நடத்தும்போது அந்த இடத்துல வேற ஒரு ஆளை பணியில நியமிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. பணக்கு சடக்கு நம்ம வெளியே வர முடியாதுல்ல. அப்ப நாம் நம்மை சாதாரணமாக நினைக்கிறதுனாலதான் நேர மேலாண்மையை நம்ம கவனிக்கிறது கிடையாது. அப்ப இஸ்லாம் நமக்கு ஒரு அழகிய முறையை கற்றுத்தருகிறது. நீ நேரத்தை கவனி, 1 நிமிஷத்தை கூட வீணாக்காத, 5 நேரம் நீ கரெக்டா டைமுக்கு தொழுது பாரு. ஒரு மனுஷன் நீ எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிற அப்படிங்கிறது உனக்கே தெரிய வரும். அதுவே உன் முன்னேற்றத்துக்கான அடித்தளம். அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துக்கு என்ன செஞ்சான், தொழுகையின் மூலமாக நேர மேலாண்மையை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இதை நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது தான் நாம் என்ன செய்ய முடியும், முன்னேற்ற முடியும், அடைய முடியும். சும்மாலும் முன்னேற முடியாது. நேரத்தை வீணாக்குறவங்களும் நேரத்தை மதிக்காதவங்களும் முன்னேற முடியாது. ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான். ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுறாங்க. என் நேரமே சரியில்லை அப்படிமா, என் காலமே சரியில்லை அப்படிமா. காலமும் நேரமும் நானாக இருக்கிறேன் ரப்பு சொல்றான். காலமும் நேரமும் நானாக இருக்கிறேன்.
அது சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதை சரியில்லைன்னு சொல்வதற்கு நீ யாரு? நானாக இருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த காலத்தையும் நேரத்தையும் இயக்குகிற ஒரு ரப்புல் ஆலமீன். அதனால அந்த நேரம் என்பது மிக முக்கியமானது. அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் போதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் சமுதாயத்தில் உள்ள தனி மனிதனுடைய முன்னேற்றமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தவனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.